கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. அமையப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் காலை முதல் IPS IAS அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காலையில் 6 IPS அதிகாரிகள் பிற்பகலாக மாற்றப்பட்டார்கள். நேற்று தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை டிஜிபியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்த வகையில் தொடர்ச்சியாக இன்று முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இது வழக்கமாக ஒரு புதிய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகாக மாற்றங்கள் வருவது என்பது வழக்கமான நடைமுறை. அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இருந்த IPS அதிகாரிகள் எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அதே போல தேர்தல் ஆணையத்தால் காத்திருப்பு பட்டியல், அதே போல தேர்தல் ஆணையத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டவர்களெல்லாம் தற்பொழுது இடமாற்றம் என்பது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் ராஜீவ்குமார் IPS, அதே போல டேவிட்சன் தேவாசீர்வாதம் IPS, அதே போல செந்தில்வேலன் IPS, இவர்கள் 3 பேருமே தற்பொழுது இடமாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்பது தற்பொழுது வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதம் காவல்துறை தலைமை இயக்குனர் கட்டாய காத்திருப்பில் இருந்தார். அவர் தற்பொழுது காவல்துறை தலைமை அதிகாரியாக இருக்கிறார், டிஜிபியாக இருக்கிறார். அவர் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு லிமிடெடுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல காவல்துறை தலைமை இயக்குனர் பயிற்சியில் இருந்தார் ஊனமாஞ்சேரியில், அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜீவ்குமார் அந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது செந்தில்வேலன் IPS காவல்துறை அதாவது டிஜிபி கேட்டகரியில் இருந்தார். அவரும் கட்டாய காத்திருப்பில் இருந்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தால். அவர் தற்பொழுது தமிழ்நாடு அகாடமி ஊனமாஞ்சேரியில் இருக்கிறது, போலீஸ் அகாடமி இருக்கிறது, கூடுவாஞ்சேரிக்கு உள்ளாக ஊனமாஞ்சேரி என்ற ஒரு பகுதியில் போலீஸுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதே போல துப்பாக்கி சுடுதல் பயிற்சி காவல்துறையினர் பயிற்சி எடுக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மிக முக்கியமான 3 அதிகாரிகள், இவர்கள் 3 பேருமே ராஜீவ்குமார் IPSம் மிக பிரபலமான ஒரு காவல்துறை அதிகாரி, டேவிட்சன் தேவாசீர்வாதமும் மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார், செந்தில்வேலன் IPSம் மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான பதவியில் வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே இருவர் டிஜிபி கேட்டகரியில் இருப்பார்கள். ஆகவே 3 டிஜிபி கேட்டகரியில் தான். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இருவர் ராஜீவ்குமாரும் ஊனமாஞ்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல செந்தில்வேலன் IPSம் ஊனமாஞ்சேரி சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அடிஷனலாக இவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பொறுத்தவரை அந்த கோஆபரேட்டிவ் கூட்டுறவு பால் பொருட்களுடைய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த IPS உடைய அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது இன்னமும் வர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம், இது IPS நிற்பதல்ல, IAS இடமாற்றமும் வர இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. நித்யானந்தன், விவரங்களுக்கு நன்றி.